வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சுனாமி ஆழிப்பேரலையின் 20வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்டு இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. உயிரிழந்தவர்களுக்கு நாடளாவிய ரீதியில் இன்று அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அதற்கமைய ஆழிப்பேரலையினால் உயிரிழந்த மக்களை நினைவுகூரும் வகையில் நாடு முழுவதும் இன்று முற்பகல் 9:25 முதல் 9:27 வரை 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரழிவில் இலங்கையில் சிக்கொண்டு 35,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததுடன் 5,000க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருந்தனர். சுனாமி ஆழிப்பேரலை இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கோரத்தாண்டவம் ஆடிச் சென்றது. சுனாமி கோரத்தாண்டவம் ஆடிய தினம் நிகழ்ந்து 20 ஆண்டுகள் முடிந்தாலும் உறவினர்களை பறிகொடுத்தவர்களின் துயரம் இன்னும் நீங்காமல் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, வாதுவ, வஸ்கடுவ, மொரண்டுடுவ உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்று நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, வாதுவ, வஸ்கடுவ, மொரண்டுடுவ உள்ளிட்ட பகுதிகளுக்கு 18 மணித்தியால நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு அமுல்படுத்தப்பட்ட நீர் விநியோக தடை நாளை அதிகாலை 3 மணி வரை அமுல்படுத்தப்பட உள்ளது. நீர்க்குழாய்களில் மேற்கொள்ளப்படும் அவசர திருத்தப் பணிகள் காரணமாக நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை, அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றார்கள் என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு தன்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வயாவுலான், பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு பகுதிகளில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடலும் பூனியன்காடு இந்து மயானத்தில் மரநடுகையும் நேற்று வயாவுலானில் நடைபெற்றது. இதன்போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். இக்கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட பிரதேச மக்கள் கட்டம் கட்டமாக தமது காணிகளை விடுவிக்க ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக தெரிவித்தனர். எமது விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னோர்கள் நினைவாக மரங்களை நட்டு பசுமை தேசமாக மாற்றுவோம் எனவும் மக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஆளுநர் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டார். விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்ந்து வடக்கு ஆளுநரால் மரக்கன்றுகள் நடுகை செய்யப்பட்டன. இந்த நிகழ்வில் தெல்லிப்பளை பிரதேச செயலர், வலிவடக்கு பிரதேச சபை செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர், திட்டமிடல் உதவி திட்டமிடல் பணிப்பாளர், வலிவடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஆகியோர் பங்கேற்றனர். போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்திற்காக 8,747 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 251 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த 251 பேர் உள்ளடங்கலாக போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்துக்காக மொத்தமாக 8,747 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராயசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராயசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது.
தமிழிசை கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கேர்னா சோபனன் தலைமையில் நெவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. முன்னதாக ஜோசப் பெர்ராய்சிங்கத்தின் படுகொலைக்கு நீதி வேண்டி அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஊர்வலமும் மட்டக்களப்பு நகரில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு போலீஸ் தலைமையத்துக்கு அருகிலிருந்து நெவஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு மண்டபம் வரை கவனீர்ப்பு ஊர்வலம் இடம்பெற்றது. நெவஞ்சலி ஏற்பாடு செய்யப்பட்ட மண்டபத்தில் ஜோசப் பெர்ராய்சிங்கத்தின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. ஜோசப் பெர்ராய்சிங்கத்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலையினை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானிக்கன் மற்றும் தமிழிசை கட்சியினுடைய வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கே சோபனன் ஆகியோர் இணைந்து அணிவித்தனர். சிவஸ்ரீ முரசொலிமாறன் குருக்கள், அருட்தந்தைக்கான ஜெகதாஸ் அடிகளார் மற்றும் தமிழிசை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாவண்ணா சிறுநேசன், ஈனா சிறுநாத் உட்பட தமிழிசை கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஈகச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தினர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஓய்வுநிலை பேராசிரியர் வி.டி. தமிழ்மாறன் கூட்டாட்சி கோட்பாடும் சுயாட்சி வடிவங்களும் எனும் தலைப்பில் நினைவு பேருரை ஆற்றினார். சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என பலரும் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆள்புலத்தை பாதுகாத்தல் என்பது ஒரு புறம், இந்த ஒன்றாக்குதல் முயற்சியை எப்படி தடுத்தல் என்பது இன்னொரு. புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்கள், உருவாக்கும் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இருக்கிற பொழுது அல்லது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கிற பொழுது புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று சொல்வது ஆபத்தான விடயம். ஏனென்றால் ஏனைய கட்சிகளுடைய பங்களிப்பு, ஏனைய பிரிவுகளுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு உகந்த வழிமுறை அல்ல. இன்றைய அரசு உங்களுக்கு தெரியும் 3/2 பெரும்பான்மையுடன் பதவிக்கு வந்திருக்கிறது. அவர்கள் அரசியலமைப்பை ஆக்குவோம் என்று சொல்கிறார்கள். அதில் உள்ள ஒரு ஆபத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எப்படி எங்களுடைய சுயாட்சி வடிவ கோரிக்கையை பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இடதுசாரி முகம் கொண்டவர்கள் அல்லது இடதுசாரி தத்துவத்தை வரித்து கொண்டவர்கள் என்று பேசப்படுகின்றபடியால் லெனின் அவருடைய ஆக்கங்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. லிபரேஷன் மூமெண்ட் இன் த ஈஸ்ட் என்ற ஒரு நூலில், அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் தேசியத்துவம், நேஷனலிசம், அடக்கப்படுகிற ஒரு இனத்தினுடைய தேசிய போராட்டத்துக்கும் அதனை அடக்க நினைக்கின்ற, அடக்குமுறைக்கு உட்படுத்துகிற ஒரு இனத்தினுடைய தேசிய கோட்பாட்டுக்கும் இடையில் நீங்கள் வேறுபாட்டை கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அடக்கப்படுகிற தேசிய இனத்தின் போராட்டத்துக்கு இந்த மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று லெனின் தன்னுடைய கட்டுரை கூறுகிறார். அடக்கப்படுகிற இனத்தினுடைய தேசியவாதம் என்பது வேறு, அடக்க நினைக்கின்ற அல்லது அடக்குமுறைக்கு உட்படுத்த நினைக்கின்ற இனத்தினுடைய தேசியவாதம் என்பது வேறு. அது வன்முறை மூலமானதாகவோ சாத்விக முறையினராக இருக்கலாம். அத்தகைய போராட்டம் என்பதை இந்த சோசியலிச சித்தாந்தத்தை வரித்து கொண்டவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது லெனினுடைய கருத்து. ஆகவே தற்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தகைய சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதுவரை 75 வருட கால ஒரு இனத்தினுடைய இந்த தேசிய இனத்தினுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தன்மையை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புவோமாக. உண்மைக்காக, நீதிக்காக, தேசியத்திற்காக, இனத்திற்காக நின்ற ஒரு மாமனிதரை எங்களுடைய தேசம் இழந்திருக்கிறது. ஆகவே இன்று நாங்கள் அவருக்கு 19 ஆண்டுகள் கடந்தும் அவரை மறக்காமல் அவரை அஞ்சலிக்கிறோம், அவருடைய பணிகளை போற்றுகிறோம். அவர் அப்பழுக்கற்றவராக தமிழ் தேசியத்தை நேசித்தார். குறிப்பாக ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் அந்த படுகொலை நடைபெற்றது. அது மாத்திரமல்லாமல் பல படுகொலைகள் நடைபெற்றது. ஆசாத் மௌலானாவின் கருத்தின்படி ரிபோலி பிளட்டூன் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கோத்தபாய ராஜபக்சவின் தலைமையின் கீழ் இயங்கிய அந்த கட்டமைப்பு தான் பல படுகொலைகளுக்கு காரணமாக இருந்ததென்றும் அதில் பிள்ளையானும் ஒருவராக இருந்தார் என்பதும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே சாட்சியம் வெளிப்படையாக கிடைத்திருக்கின்றது. அந்த சாட்சியத்தை வைத்துக்கொண்டு துருவி ஆராய்ந்தால் பல திடுக்கிடும் மர்மமான நீதிக்குரிய சான்றுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. புதிய அரசாங்கம் ஒன்றை கூறியிருக்கின்றது, நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள், ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று. கடந்த காலங்களில் போன்று அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் போல் அல்லாமல் அவர்கள் தங்கள் செயற்திறனை தங்கள் செயலிலே காட்ட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின், எங்களை போன்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பாகும்.
புல்லியான் அவர்களை விடுதலை செய்வதற்காக இலங்கை சட்டத்துறையிலே சட்டமாதிபருடைய திணைக்களகம் எவ்வாறு சில இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம், குறிப்பாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு போன்ற விடயங்கள், அத்தோடு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ், அதிலே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கொலை, ட்ரிங்கோ 5, ட்ரிங்கோ 11, லசந்த விக்ரமதுங்க, எக்னலிகொட, இப்படி ஒரு சில கேசஸ், ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதிலே ஜோசப் பர்ராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை. மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கத்தின் நினைவேந்தல் யாழ்ப்பாணத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டது. மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கத்தின் 19வது ஆண்டு நினைவேந்தல் யாழில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஜோசப் பர்ராசிங்கம் கடந்த 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் தேவாலயத்தில் பாலன்பிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை மிலேச்சத்தனமான முறையில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரது 19வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் பொன் மாஸ்டர் தலைமையில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை உயிரிழந்துள்ளது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் 2 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. A9 வீதி கிளிநொச்சி வலய கல்வி பணிமனைக்கு முன்பாக நேற்று மாலை ஒரே திசையில் பயணித்த டிப்பரும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. டிப்பர் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதிய நிலையில் 2 வயதான பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை, தாய் மற்றும் 6 வயது மகள் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிப்பர் வாகனம் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பெயர் பலகையும் சேதப்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம் நடாத்திய மார்கழி பெருவிழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம் நடாத்திய மார்கழி பெருவிழா காலை மாலை அமர்வுகளாக யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது. பல நூற்றுக்கணக்கான அலுவல்களின் பங்கேற்புடன் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. முன்னதாக காலை 8:30 மணிக்கு வன்னை வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து நடராஜர் திருவுருவம், சேக்கலார் பெருமான் திருவுருவம் என்பன ஒரு யானையிலும், திருமுறைகளும் சித்தாந்த சாத்திர நூல்களும் இன்னொரு யானையிலும் ஏற்றி யாழ் நகர பெருவீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தை அடைந்தது. பழனி ஆதின முதல்வர் தவத்திரு சாது சண்முக அடிகளார், யாழ்ப்பாணம் சிவகுரு ஆதின முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமி, யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா, இந்து நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் சானா முகுந்தன், மரவன்பிரபு சச்சிதானந்தம், கோப்பை ஆசிய கலாசாலை அதிபர் சானா லலிசன் உள்ளிட்ட பல நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊர்வலம் யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தை அடைந்து அங்கு சேக்கலார் அரங்கில் நிகழ்வுகள் ஆரம்பமாயின. நிகழ்வுகளில் தமிழகம் மற்றும் இலங்கை அறிஞர்கள் பங்கு கொண்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இலங்கையில் மாவட்ட ரீதியாக நல்லாசிரியர்களாக தெரிவு செய்யப்பட்ட அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு மெய்கண்டார் விருது வழங்கப்பட்டது. நிகழ்வின் நிறைவில் தென்னாடு அமைப்பின் நிறுவனர் பொறியியலாளர் குணரத்ன பார்த்தீபன் நிறைவுரையை ஆற்றினார். ஒரு கிலோ கோழி இறைச்சியை லஞ்சமாக வாங்கிய உத்தியோகஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். 1 கிலோ கோழி இறைச்சியை லஞ்சமாக வாங்கிய வருமான வரி உத்தியோகஸ்தர் மற்றும் களப்பணியாளர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரிகளால் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். ஹவுஸ்காம பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். முறைப்பாட்டாளருக்கு சொந்தமான கடையின் அடுத்த வருடத்திற்கான வர்த்தக அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக குறித்த சந்தேக நபர்கள் 1170 ரூபாய் பெறுமதியான 1 கிலோ கோழி இறைச்சியை லஞ்சமாக கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணையின் போது முறைப்பாடு செய்த வர்த்தகரின் கடைக்கு முன்பாக சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள்
அத்தனக்கல்ல நீதிவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளதுடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்ட குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கம்பளை, கெலகா போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று திருட்டில் ஈடுபட்ட குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. 21க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நகைக்கடைகளை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள், தங்கம், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பொருட்களை திருடிச் சென்ற இளைஞர்கள் குழு ஒன்றை கம்பளை கெலகா போலீசார் நேற்று கைது செய்தனர். யாழ்ப்பாணம் பகுதியில் 6 திருட்டுகளும், வவுனியா பகுதியில் 7 திருட்டுகளும், கம்பளை கெலகா பகுதியில் 7 திருட்டுகளும், நுவரெலியா சரத்புல பகுதியில் 7 திருட்டுகளும் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்தந்த பகுதிகளில் உள்ள நகைக்கடைகள், கோவில்களில் உள்ள உண்டியல்கள், தொலைபேசிகள் மற்றும் பணம் ஆகியவை இவர்களின் முக்கிய இலக்குகள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி கெலகா பகுதியில் உள்ள 3 தங்க கடைகளில் கோவில் மற்றும் மருந்து கடை போன்ற கடைகளை உடைத்து தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளதுடன் மருந்து கடையில் இருந்த 12 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் எல்லைக்குள் மாத்திரம் இந்த சந்தேக நபர்கள் 9 பிடியாணைகள் உள்ளதாக கெலகா போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பிரதேசத்தில் வசிப்பவர்கள் 4 வருடங்களாக இத்திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு நீதிமன்றங்கள் வழங்கிய பிடியாணையுடன் மாத்தளை, கந்தப்புல, கெலகா போன்ற பகுதிகளுக்கு அவ்வப்போது சென்று வாடகைக்கு வீடுகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இந்த திருட்டுச் சம்பவங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். யாழ்ப்பாண பகுதியில் தாலிக்கொடி, தங்க நெக்லஸ்கள் மற்றும் பணம் திருடப்பட்டு வீடுகளுக்கு சென்று கத்தி போன்ற ஆயுதங்களை எடுத்துச் சென்று குடியிருப்பாளர்களை பயமுறுத்தியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 19 முதல் 33 வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை தங்களது போதைப்பொருள் பாவனைக்கு செலவழித்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இவர்களால் நாடளாவிய ரீதியில் திருடப்பட்ட தங்கக்கட்டிகள் சில மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் அனைவரும் கண்டி நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கெலகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வேலணை வங்காளவடி பிரதேச வைத்தியசாலைக்கு மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை வங்களாவடியில் அமைந்துள்ள பிரதேச வைத்தியசாலையின் மருத்துவ சேவை செயற்பாடுகள் ஆளணி பற்றாக்குறை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நலம்புரி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நலம்புரி சங்கத்தினர் இவ்வாறு குறிப்பிட்டனர். எங்களோட வேலன பிரதேசத்தில் 5000 மக்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றனர். ஒரு நாளைக்கு 3000, அவரேஜா ஒரு 30,000 மாதத்தில் எங்களோட வைத்தியசாலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நோயாளர்களாக. எங்களோட வைத்தியசாலையில் பி கிரேட் ஹாஸ்பிட்டல். ஆனால் அதுக்கான ஆளணி பற்றாக்குறை நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது. அதை நிவர்த்தி செய்வதற்கு யாருமே முன்வரவில்லை. அதற்கான விண்ணப்பங்கள் நாங்கள் பல இடத்துல கோரியிருந்தும் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இங்கே அல்லப்புட்டி, புங்குடுதீவு, நைனாதீவு போன்ற இடங்களில் இருந்து மத்தியில் வேலணை ஆதார வைத்தியசாலை இருப்பதால் இங்கே எங்களுக்கு 24 மணி நேரமும் எமது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எங்களுக்கு கடமையாற்றுவதற்கான ஆளணியை பூர்த்தி செய்து அதை நடவடிக்கை செய்தரணும். இது எங்களோட மக்களின் அடிப்படை உரிமை. நெடுந்தீவு, புங்குடுதீவில் இருந்து மகப்பேற்றுக்காக, அவசர மகப்பேற்றுக்காக இங்கு வந்து செயற்படுத்துவது கூட இங்கே செயற்படுத்துவதற்கான ஆளணி நம்மிடம் காணப்படாமையால் அது வேறு இயங்காத நிலையில் உள்ளது. ஆகவே எமது மகப்பேற்று விடுதி பெண்களாகிய நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இந்த மகப்பேற்று விஷயங்கள் தான். அந்த மகப்பேற்று விஷயத்தில் எமது விடுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு தாங்கள் ஆவணம் செய்தபடி மிகவும் இந்த உயர் அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இந்த பிரதேச வைத்தியசாலையினுடைய தேவைப்பாடுகள் எங்களுடைய ஆளணி பற்றாக்குறை, இந்த வைத்தியர்கள் உண்மையிலே இந்த வைத்தியசாலைக்கு 4 வைத்தியர்கள் இருக்க வேண்டும். 4 வைத்தியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்று 2 வைத்தியர்களே இங்கு கடமையில் இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு மக்களுக்கான சேவையினை சிறப்பாக இருக்கின்ற வளங்களை கொண்டு இங்கே இருக்கின்ற வளங்களை கொண்டு சிறப்பாக செய்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை, இந்த வைத்தியசாலை இங்கு பிரதானமான ஒரு தீவகங்களுக்கே நடுநிலையாக இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை. இங்கு இருக்கின்ற வளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டுமே தவிர மாறாக இங்கு இருக்கின்ற வளங்களை இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடாது. இதை நாங்கள் ஆழமாக இந்த இடத்திலே தெரிவிக்க இருக்கின்றோம். இத்துடன் காலநிலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.